Hi friends, இது usdjpy பாரு. இந்த பேரில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி என்ட்ரிஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் பார்த்துக்குவோம். டைம் ஃப்ரேம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்குது 4 hours டைம் ஃப்ரேம். 4 hour டைம் ஃப்ரேமில் இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதாவது நமக்கு இந்த ரேஞ்சஸில் கன்சால்டேஷன் ரேஞ்சு மாதிரி கொடுத்துருக்கு. இங்கேருந்தே பார்த்தோன்னா ஒரு லாங் கன்சால்டேஷன்ஸில் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து ட்ரெண்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு லாங் கன்சால்டேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெண்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓவராலாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த அப் ட்ரெண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனது, இங்கேருந்து புல் பேக் ஆகி போயிருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்ததுனால மார்க்கெட் புல் பேக் ஆகி போயிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஸ்ட்ரக்சரில் தான் கண்டினியூஸாக மார்க்கெட் போயிருக்கு. சிங்கிள் கேண்டிலாவோ இல்லை கண்டினியூஸாக புல்லிஷ் கேண்டிலாவோ மார்க்கெட் நமக்கு வந்து போகலை. ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஸ்ட்ரக்சரோட தான் மார்க்கெட் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. இப்போ நமக்கு வந்து ஒரு லாங் கன்சால்டேஷன் மாதிரி இருக்குது. இப்போ இந்த கன்சால்டேஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது பார்த்தேன்னா பர்சனலாக ஃபஸ்ட் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன்னு இல்லையோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணிக்குவேன். எப்பவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அந்த லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுப்பேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எடுப்பேன். இல்லைனா கேண்டிஸ்டிக்ஸ், அப்படி இல்லைனா நான் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நான் வந்து எடுத்துப்பேன். ஆனால் இருந்தாலும் நான் வந்து சைடாக நான் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் மாதிரி நான் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் பர்சனலாக இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுது. அது மாதிரி நான் பர்சனலாக பார்த்தா இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில், ப்ரோ நீங்கள் என்ன இண்டிகேட்டர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்று வழி சார்ட் மட்டும் தான். நம்ம சேனல்லே பார்த்தோன்னா ஃபாலோ த சார்ட் ஃபர்ஸ்ட், அந்த லைஃப் ஸ்டைல் வில் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட் வேறு போட்டிருப்போம். அதே மாதிரி தான் சார்ட்டு மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் தவிர இந்த இண்டிகேட்டரு மற்ற சிக்னல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே கிளியராக போயிடுவோம். இப்போ நமக்கு வந்து இந்த ரேஞ்சஸில் பார்த்தோன்னா ஒரு கன்சால்டேஷன்ஸில் இருந்துச்சு. அது இந்த பர்டிகுலர் பார்த்தோன்னா இங்கே ஒரு கன்சால்டேஷன் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்கு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இதில் நல்லா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்டிகுலராக இந்த ரேஞ்சில் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஒன் டைம் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன், தேர்ட் ரிஜெக்ஷன், அடுத்த ஃபோர்த் இங்கே இப்போ கரண்ட்டாக இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ அந்த பர்டிகுலராக இந்த ஏரியாவை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதான் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த லெவலை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்க ஜோன்ஸ் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். கரண்ட் மார்க்கெட்டுக்கு கீழே இருக்க ஜோன்ஸை வந்து சப்போர்ட் ஜோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது மல்டிபிள் டச்சஸ், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்க மல்டிபிள் டச்சஸ் வந்து ஜோன்ஸ் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அது மாதிரி கரண்ட் மார்க்கெட்டுக்கு கீழே இருக்க மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? அப்படி பார்த்தா நமக்கு இந்த ரேஞ்சிலையும் சப்போர்ட் இருக்குது. இந்த ரேஞ்சஸை நம்ம டோட்டலாக இங்கே வரையும் எடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நம்மளாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம எந்த இடத்துல ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இந்த கிளியரான ஒரு வியூ இருக்குது, ஸ்ட்ரக்சர் வியூ இருக்குது. ஸோ இந்த கிளியரான ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்போ நான் அங்கே போய்ட்டு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் வந்து என்ன சொல்கிறது லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த கிளியரான ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபால் கொடுக்கும். அப்போ நீங்கள் போய்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரெண்டு எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை மார்க் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இது மல்டிபிள் டச்சஸ், இது வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் மார்க் பண்ண போகிறோம். எனக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சில் வந்து கிளியரான ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரேஞ்சஸ்லாம் நான் போய்ட்டு சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்சில் ட்ரேட் பண்ண மாதிரி நான் இங்கே வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து நான் வந்து சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா கரெக்ஷன் பண்ணி இந்த மல்டிபிள் டச்சஸில் வந்து கிளியராக வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் மார்க் பண்ணணும். டார்கெட் வந்து இந்த ரேஞ்சு வரையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு வரையும் கிளியராக வரக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக பார்க்கணும், அதாவது மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்லேயும் நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது.
வீடியோக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது டவுன் சைட் டார்கெட். சப்போஸ் மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து டவுன் சைடு இந்த ரேஞ்ச் வரையும் வரக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த ரேஞ்சில் மல்டிபிள் டச்சஸ் இருக்குது. அது மாதிரி இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் மல்டிபிள் டச்சஸ் இருக்கிறதுனால பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரையும் கிளியராக வரும். இப்போ நம்ம டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். டவுன் சைட் டார்கெட் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் வரையும் ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, 4 hour டைம் ஃப்ரேம். அடுத்த நமக்கு வந்து அப்சைட் டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியலன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா டெய்லி சார்ட்டு போகிறேன். டெய்லி சார்ட்டில் போயிட்டு பேக் செக் பண்ணால் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்தது ஜோன்ஸு. ஸோ நான் இந்த ரேஞ்சில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே எல்லாம் இந்த ரேஞ்சில் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே இருக்க மல்டிபிள் டச் பேஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன். அது மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் மைனர் ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்னோடய டார்கெட்டை வந்து அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஹையர் ஹை நம்ம சொன்ன மாதிரி தான் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அப்படி தான் போகும். ஒரு சில டைம் மட்டும் என்ன சொல்லணும்னா கிளியராக போயிட்டு நம்ம வந்து டார்கெட் அச்சீவ் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தோன்னா அப்சைட் டார்கெட்டு. இது நம்ம வந்து டார்கெட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். டவுன் சைடு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரையும் இருக்குது. இது வந்து 1200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ திரும்ப நம்ம பேக் போயிட்டு நம்ம அனலைஸ் பண்ண டைம் ஃப்ரேம்க்கு போயிடலாம். இப்போ இந்த என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் அவுட் கொடுக்கட்டும். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் போயிட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்மேஷன் ஆகிருக்கு. நமக்கு ஒரு பார்த்தோன்னா வந்து கிளியராக தெரியும். இந்த மல்டிபிள் டச்சஸ் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணது இங்கேருந்து ஒரு புல் பேக் போயிருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் புல் பேக்கே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே போயிருந்திருக்கு, மேலேயே போயிருந்திருக்கு. இந்த 2 ரிஜெக்ஷன்ஸ், இந்த ரிஜெக்ஷன் அண்ட் இந்த ரிஜெக்ஷன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, இதை கனெக்ட் பண்ணிடுவோம். பார்த்தா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஆக்ட் ஆகுது. இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓகே. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்குள்ளே இருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்கும். இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்தால் அது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள். நம்ம படிச்சிருப்போம் பேட்டர்ன்ஸ் எல்லாமே. இப்போ நமக்கு வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். அதாவது இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது கூட பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக ஒரு என்ன சொல்கிறது, உள்ளுக்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. அடுத்து உள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரிஸ் எடுக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பிரேக் அவுட்டில் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எடுக்கலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட் அடுத்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அங்கேருந்து பையிங்கான கேண்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நான் பர்சனலாக நான் சொல்கிற ஒரு அட்வைஸ். பிரேக் அவுட்டில் இந்த மெத்தடில் போயிட்டு என்ட்ரிஸ் எடுக்க வேணாம். அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்னை வச்சு எடுத்தாலும் சரி, நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எடுத்தாலும் சரி, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கட்டும். அங்கேருந்து கேண்டிஸ்டிக் கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் என்ட்ரிஸ் எடுங்க. இல்லைனா இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். என்ட்ரி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டு தேடி போயிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து பிரேக் அவுட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அங்கேருந்து கேண்டிஸ்டிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அந்த புல்லிஷ் கேண்டிஸ்டிக்ஸ், புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், ஹேமர், அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ், இந்த மாதிரி புல்லிஷ் கராமி, இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம், என்ட்ரிஸ் போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு ஹேமர் கேண்டில் இப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அந்த ஹேமர் கேண்டிலோட ஹையை நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து கட் பண்ணட்டும். அது வந்து கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேருந்து என்ட்ரிஸ் போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்டினியூஸாக நான் போய்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலோட ஹையை கட் பண்ணி போகும்போது நமக்கு வந்து கிளியராக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் மேலே போகிறக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அது மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த கேண்டிஸ்டிக்ஸோட லோவிலே வச்சுக்கணும். இப்போ ஹேமர் சொல்லியிருக்கோம்னா ஹேமரோட ஹையை கட் பண்ணும்போது என்ட்ரியும், லோ கட் பண்ணும்போது லோவில் வந்து ஸ்டாப் லாஸும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பையிங் மட்டும்தான் போகணும், செல்லிங் போகக்கூடாது. இது பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் இது தான்.
மார்க் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.